சரி சரி மாப்பிள்ள, ஒன்னும் அவசரம் இல்ல. வடமலையும் வெண்ணையும் சாத்திட்டு பொறுமையா நீ ஆபீஸ்க்கு வந்தா போதும். ஓகே மாப்பிள்ள, கண்டிப்பா வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். எப்படி உயிர் நண்பனா இருந்தாலும் உயிர் காதலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு வரும்போது இப்படி போய் சொல்ல வேண்டியதுதானே இருக்கும். இந்த காரை எங்கேயோ பாத்திருக்கனே, உள்ள உட்கார்ந்து இருக்கவனே எங்கேயோ பாத்திருக்கனே, எங்க பாத்திருக்க? ஐயோ மாப்ள, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தானா? தெரியாம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டியாடா உள்ள பூதா. மாப்பிள்ள, ஆஞ்சநேயர் கோயில்ல வடமாலை சாத்தத்துக்காக கியூல நின்று இருக்கேன்னு சொன்னீங்க. இதுதான் அந்த கியூவா? இதுதான் உங்க ஆஞ்சநேயரா? மாப்ள, என்ன வேணும்னாலும் டேமேஜ் பண்ணு, ஆனா என் மாடர்ன் மடோனாவை டேமேஜ் பண்ணாத மாப்ள. மாடர்ன் மடோனா இவங்க. கண்டினியூ. ஏன்னா ஏற்கனவே நீ 2 வாட்டி பேசி கலைச்சு விட்டுட்ட, நானே அது இப்பதான் பேசி சமாதானப்படுத்திருக்கேன். மாப்ள, திரும்பவும் எங்க காதல் ஆட்டத்தை காய்ச்சுட்டு போயிடாத. டேய், என்னடா நீ? நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, நான் அப்ளை பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரி, இதுதான் நீ சொன்ன பொண்ணா? மாப்பிள்ள, சிஸ்டர் ஹாப்பி மூட்ல இருக்காங்க போல. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பைங்க. பை மாப்பிள்ள, பைங்க. பாத்துக்கோங்க, ரொம்ப நல்ல பையன். மாப்பிள்ள, யூ கண்டினியூ. இதுக்கப்புறம் எப்பறா கண்டினியூ? எல்லாமே டிஸ்கண்டினியூ. ஐயோ வராலே. மீரா, சத்தியமா நான் அப்படி சொல்லல மீரா. நீ சொல்லாம அவர் எப்படி சொல்லுவாரு? ஆஞ்சநேயர் கோயில்ல வடமாலை சாத்த போறியா? இப்போ உன்னை எப்படி அவ சாத்த போறா பாரு. மீராமா, சத்தியமா நான் அப்படி சொல்லலாமா? அவன் பொய் சொல்றாமா. பொண்ணுக்கு பொண்ணுதான் எதிரிம்பாங்க, இங்க நண்பனுக்கு நண்பனே எதிரியா இருக்கா. நான் ஒண்ணுமே பண்ணலாமா? டேய், இருடா, அவனை வச்சுக்கிறேன். அவனை என்ன நீ வச்சுக்கிறது? அப்ப உன்னை வச்சுக்கவா? அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்ன பண்றது அண்ணே? அங்க பாரு, திரும்ப வர்றான். மதியானம் சாப்பிட்டு போன்னு தான் பாட்டி சொன்னாங்க. சரி, சாப்பிட்ட உடனே கிளம்புவோன்னு பார்த்தா கிளம்பல. இப்போ இருட்டுச்சு, இன்னும் கிளம்பாமே இருக்கிற. நாளைக்கு 4 பெரிய மனுஷங்களை இங்க கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும். ஆமா, எதுவா இருந்தாலும் நாளைக்கு வரவங்க கிட்ட பேசிக்கலாம். டேய், இந்த காலத்துல யாருக்குமே பாவம் பார்க்க கூடாது. பாவம் தம்பி குடும்பம் தானேன்னு பணம் கொடுத்து உதவிடா உடம்பு சரியில்லைன்னு நாடகம் ஆடுறாங்க. நாளைக்கு பஞ்சாயத்துக்காரங்க கூட இங்க வந்து இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வாங்காம விடவே மாட்டேன். என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. மாமா இங்க இருக்காரு. மாமா, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். உங்க கோவம் எனக்கு புரியுது மாமா. அவங்களுக்கு சரியான நேரத்தில் பணம் கொடுத்து உதவி இருக்கீங்க. அந்த குடும்பத்துக்கு உங்களை விட்ட வேற யார் மாமா இருக்காங்க? இருக்கிற வீட்டையும் உங்களுக்கு எழுதி கொடுத்தா அவங்க எங்க மாமா போவாங்க? ப்ளீஸ் மாமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க நிம்மதியா இருக்காங்க. நிம்மதியா இருக்கவங்களை டிஸ்டர்ப் பண்ண பாவம் உங்களுக்கு வேணாம் மாமா. தம்பி, நீ பேசுறத பார்த்தா நான் என்னமோ அவங்கள ஏமாத்தின மாதிரி இருக்கு. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. அவங்க தான் வீட்டை எழுதி தரேன்னு என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வீட்டை எழுதி தராம உடம்பு சரியில்லைன்னு நாடகம் ஆடுறாங்க. ஐயோ மாமா, அவங்க நாடகம்லாம் ஆடல. உண்மையாலே அத்தைக்கு லோ பிரஷர். எங்க போனா? அவள் கொஞ்சம் இறக்கப்படலாம்ல. இறக்கப்படுறவங்கள லூசுன்னு சொல்ற உலகம் இது. இங்க காசு பணம் தான் எல்லாம். இல்ல மாமா, அது இப்ப ஏன் நீ இந்த ஆளாண்ட கெஞ்சி நிறுகிற? நீ என்ன கெஞ்சினாலே இவருக்கு புரியாது. ஏங்க, நீங்க எங்க வந்தீங்க?
நான் தான் மாமாட்ட பேசிட்டு இருக்கேன்ல. முதல்ல வீட்டுக்கு போங்க. நீ என்ன பேசினாலும் இவருக்கு புரியாது. எங்க அம்மாவை ஆசிரமத்துக்கு அனுப்பி எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு. இத பாருங்க, இந்த ஊட்ட உங்களுக்கு எழுதி தர முடியாது. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. ஓ, உனக்கு அவ்வளவு திமிரு ஆயிடுச்சா? உங்களுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நாளைக்கே இந்த வீட்டை என் பேர்ல எழுதி வாங்கிட்டு உங்க அம்மாவை நடு தெருவுல நிக்க வைக்காம நான் விடவே மாட்டேன். மாமா ஒரு நிமிஷம். பெருசா ஏங்க, எந்த இடத்துல எப்படி பேசணும் உங்களுக்கு தெரியாது? நான் தான் அவர்கிட்ட நைஸா பேசி சமாதானப்படுத்திட்டு இருந்தேன்ல. அவர் எங்க கோவப்படுத்தி அமிச்சிட்டீங்க. அமுல் பேபி, இந்த மாதிரி ஆளுங்களாண்டெல்லாம் ஊர் ரூட்ல பேசினா வேலைக்கே ஆகாது. நாளைக்கு வரட்டும், நான் என் ஸ்டைல்ல பேசிக்கிறேன். சாரிங்க, நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. இப்போ நீ பேசின வார்த்தைங்களுக்காக தான் என்னாண்ட மன்னிப்பு கேட்டுன்னு இருக்கிற. என் உணர்வுகளை உன்னால புரிஞ்சுக்கவே முடியல. நான் காயப்பட்டது உன் வார்த்தையால இல்ல, நீ என்ன பத்தி நினைக்கிற நினைப்புல. அதுவே உனக்கு புரியாதப்போ நானும் நீயும் சேர்ந்து இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையாங்கிற சந்தேகத்தோடையும், இல்ல என்னைக்காவது ஒரு நாள் உன் மனசுக்குள்ள நான் வந்துருவேனாங்கிற நம்பிக்கையோடலாம் என்னால ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியாது. என்னை பத்தி நீ முழுசா புரிஞ்சுக்கினு நான் நினைக்கும் போதெல்லாம் இல்லங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயமும் நீ பண்ணினேதான் இருக்கிற. உன் மனசு பூரா நான் தான் இருக்கிறேன்னு உன்னால ஒரு நாள் உணர முடிஞ்சா அன்னைக்கு வந்து நீ என்ன கூப்பிடு, நான் கூட வரேன். அது வரைக்கும் நீ உன் வீட்லயே இரு, நான் என் வீட்ல இருக்கிறேன். அதான் ரெண்டு பேருமே நல்லது. அப்படி நீ உணர்ற ஒரு நாள் வராம கூட போட்டும், பரவாயில்ல. ஆனா இனிமேயும் நீ இருக்கிறதா நினைச்ச நீ ஏமாத்தீன்னு என்னால உன் கூட வாழ முடியாது. சாரி.